ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்பதற்கான அளவுகளே சிரிப்பு தான். நல்லா வாய் விட்டு சுதந்திரமாக சிரிக்கிறாங்கன்னா அவங்க சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம். சிலர் வாய் விட்டு சுதந்திரமாக சிரிச்சுக்கிட மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. அதுவே தனியாக இருக்கும்போது மொபைல் ஃபோனில் உள்ள காமெடியெல்லாம் பார்த்து நல்லா சிரிப்பாங்க, வாய் விட்டு நல்லா சிரிப்பாங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட போய் சிரிக்கணும், பழகிறவங்ககிட்ட போய் தினமும் சந்தித்து பேசுகிற பழகிறவங்ககிட்ட போய் சிரிப்பதாக இருந்தால் அவங்களுக்கு சிரிப்பதற்கு கூச்சப்படுவாங்க, வாய் அந்த சுதந்திரமாக வராது. நிறைய பேர் பாருங்கள், சிரிக்கும்போது சுதந்திரமாக சிரிக்க மாட்டாங்க, ஹஹான்னு சிரிக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க அல்லது சிலர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட எல்லார்கிட்டையும் நம்ம சுதந்திரமாக சிரிக்க மாட்டோம். சிலர்கிட்ட பார்த்தா நல்ல சுதந்திரமாக சிரிப்போம், நல்லா வாய் விட்டு சிரிப்போம். ஆனால் சிலரிடம் நமக்கு சிரிப்பே வராது, சிரிக்கணுன்னே தோணாது, கூச்சமாக இருக்கும். அப்போ நம்ம யார்கிட்ட சுதந்திரமாக சிரிக்கிறோமோ அவங்ககிட்ட போய் தான் நம்ம அதிகமாக பழகணும். அந்த மாதிரி ஆட்களை பார்த்திங்கன்னா பழகணும். நல்லா யார்கிட்ட நீங்கள் சுதந்திரமாக வாய் விட்டு சிரிக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் பழகுங்க, அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. யார்கிட்ட சுதந்திரமாக பேசுகிறீங்க, எளிதாக பேசுகிறீங்க, யார்கிட்ட நல்ல வாயை திறந்து சிரிக்கிறீங்க, எந்தவித கூச்சமும் இல்லாமல் என்னால் வாயை திறந்து யார்கிட்ட உங்களால் சிரிக்க முடியுதோ அவங்கக்கிட்ட நீங்கள் பழகுங்க. இல்லை சிலர்கிட்ட போய் பேசும்போது சிரிக்கும்போது நல்ல வாயை திறந்து சிரிப்பு வரவே வராது, கூச்சமாக இருக்கும். அந்த முழுமையாக வாய் திறந்து சிரிக்கிறக்கே ரொம்ப கூச்சமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நீங்கள் அதிகமாக பழகணும், பேசணும், சிரிக்கணும்னு நினைக்காதீங்க. சும்மா அவங்ககிட்ட மேலோட்டமாக ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். யார்கிட்ட நல்லா வாய் விட்டு சிரிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் நம்மளால் வாய் விட்டு சிரிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ எல்லார்ட்டையும் நம்மளால் சுதந்திரமாக பேச முடியுமா? பேச முடியாது, அப்படி தானே? ஒருத்தர்கிட்ட நமக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் நம்மளால் சிலர்கிட்ட தான் சுதந்திரமாக பேச முடியும். சுதந்திரமாக முடிகிறவங்ககிட்ட தான் போய் சுதந்திரமாக பேசி சிரிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி உறவுகளை தேடுங்க. உங்களுக்கு ஒரு 10 பேர் தெரியும்னா அந்த 10 பேரும் இந்த மாதிரி ஆட்களை தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 10 பேர்கிட்டையும் நீங்கள் இப்போ நல்லா சுதந்திரமாக பேசணும், நல்லா சிரிக்கணும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கோங்க. யார்கிட்ட போய் பேசுவதற்கே கூச்சப்படுறீங்களோ, சிரிப்பதற்கே கூச்சப்படுறீங்களோ அவங்கக்கிட்ட பழகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பழகுவதை குறைத்து கொள்ளலாம். அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டைலாம் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக சிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மகிழ்ச்சியின் அளவுகோல். வாய் திறந்து நல்லா சிரிக்கிறீங்களா, வாய் நல்லா ஹஹான்னு வாயை நல்லா திறந்துட்டு சுதந்திரமாக கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் நல்லா சிரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுதான் அந்த மாதிரி சிரிக்கிற வழக்கம். அடிக்கடி அந்த மாதிரி சிரிக்கிறீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை சுதந்திரமாகவே நான் சிரிக்கிறதில்ல, வாயை நல்லா சுதந்திரமாக திறந்து நான் சிரிப்பதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட நண்பர்களே எனக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய மகிழ்ச்சி குறைவாக இருக்குன்னு அர்த்தம்.